show. Today we have our special guest, TNCA cricket player and cricket coach, Mr. Javed. Welcome, sir. ஹலோ மேம். சிஎஸ்கே ஓட செகண்ட் மேட்ச் லாஸ் ஆயிருக்கு. இது ஒரு பேட் டேவா இல்ல லைக் ரியல் வீக்னஸ் டீமோடது ரிவீல் ஆயிருக்கா? இது ஒரு டிஃபீட் பிளேயா இல்ல வார்னிங் ஃபார் சிஎஸ்கேவா? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், சார்? ஆக்சுவலாக பேட் டே தான். இதில் ரியல் வீக்னஸ்லாம் எதுவும் எக்ஸ்போஸ் ஆகல. ஆக்சுவலாக புது டீம் பிளேஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பேர் கிட்ட வந்து இந்த சீசன் புதுசு நமக்கு. ஆக்சுவலாக டெபியூ பண்ணும்போது இந்த மாதிரி பிளேஸ்க்கு நம்ம எடுத்தோன்னா ப்ரெஷர் வந்து போட முடியாது. ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட ஒரு டீம் இருந்துச்சு. ரெய்னா, டுப்ளேசி, மெக்குல்லம், ஷென் வாட்சன், பிராவோ, இந்த ரவீந்திர ஜடேஜா, இந்த மாதிரி ஒரு டீமை வந்து தோனி லீட் பண்ணார். அவங்கள்ட்ட வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் அவங்க கண்ட்ரிக்கு அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. இன்னொன்று ப்ரெஷர்லாம் அவங்க ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ எல்லோரும் சின்ன பசங்க, புது பசங்க. ஸோ நம்ம அந்த டைம் தரணும். 2வது மேட்ச் தோற்ற உடனே இது வந்து அவங்களோட வீக்னஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது. மொதல் மேட்சை கம்பேர் பண்ணும்போது நம்ம சூப்பராக எக்ஸலண்ட்டாக பேட்டிங் ஆடணும். மேட்ச் எங்கே விட்டோம்னா நம்ம வந்து 10வது ஓவர்லேருந்து 14வது ஓவர் பேட்டிங் ஆடும்போது நம்ம ஒழுங்காகவே பேட்டிங் ஆடலை. 36 ரன்ஸ் அடித்தோம், 3 விக்கெட் விட்டோம். இதே பஞ்சாப் பேட்டிங் சைடு பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா ஆடினாங்க நம்மளோட. இங்கே தான் மேட்ச் போச்சு. மற்றபடி வந்து இது வீக்னஸ்லாம் கிடையாது. நம்ம போலிங் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளும் வின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. எல்லாரும் லாஸ் பத்தியே பேசிட்டு இருக்காங்க. பட் ஸ்கோர் போர்டில் தெரியாத பாசிட்டிவ்ஸ் இந்த மேட்ச்ல என்னெல்லாம் இருந்தது சிஎஸ்கேக்கு? ஆக்சுவலாக இந்த மேட்ச்சை நான் லைவில் கிரவுண்டில் பார்த்தேன். ருத்ராஜ் கைக்வாத் யார் மேலேயும் ப்ரெஷர் போடலை. எல்லோரும் சின்ன பசங்க. ஆக்சுவலாக இவ்வளோ க்ரௌட் வந்து ஒரு பாலுக்கும் கத்திகிட்டே இருந்தாங்க. பழைய டீம் மாதிரியே வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது. நம்ம பழைய டீம் பார்க்குற மாதிரியே இந்த புது டீமும் ஆடணும்னு சொல்லிட்டு. பட் ஒரு ப்ரெஷர் இருந்தது. எல்லா பிளேயர் மேலேயும் ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து பயப்படவே இல்லை. சஞ்சு சாம்சன் வந்து இந்த மேட்ச் ஃபெயிலியர். பட் வந்து மாத்திரை வந்தார். அவர் பாட்டுக்கு அவரோட கேம் ஆடினார். பாசிட்டிவ் ஆடினார். அவர் இன்டர்நேஷ்னல் போலர் ஸ்டைனிஸ் எல்லாம் ஒரு ஓவருக்கு 17 ரன் அடித்தார். ரொம்ப ஈஸியாக ஆடினார். அதே மாதிரி ருத்ராஜ் வந்து ஒரு ரெண்டு வந்து அவருக்கு ஆடி கொடுத்துட்டே இருந்தார். ஒரு ரன் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இதை பார்க்கும்போது சர்ஃப்ராஸ் கான் கீழே வந்தார். அவரும் ஃபாஸ்ட்டாக ரன்னுக்கு போனார். தூபேவோட 45 ரன்ஸ். இது எல்லாமே 200+ டோட்டல் நம்ம வந்து போர்டில் வச்சுருந்தோம். ஆப்போனண்ட்டுக்கு வந்து இது உண்மையாலுமே வந்து ஹியூஜ் டோட்டல் தான் சேஸ் பண்ணுறது. இதை நம்ம பார்க்கும்போது பேட்டிங் வந்து நம்ம சூப்பராக இருக்குது நம்ம யூனிட். இப்போ அடுத்த மேட்ச் வந்து ஆர்சிபி பெங்களூரில் தான் ஆட போகிறோம். ஸோ இன்னும் நம்மளால் நல்லா ஆட முடியும். ஏன்னா சேப்பாக் விக்கெட்டோட அது இன்னும் நல்லா பேட்டிங் விக்கெட். ஸோ டீம் வந்து நல்லா இருக்குது. யங்ஸ்டர்ஸ் பேட்டிங்காக நம்ம நல்லா ஃபார்ம் ஆகிட்டோம். ஸோ இதை வந்து நான் பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். ஓகே. இப்போ டோனி வேற இன்ஜுரியில் இருக்கிற இந்த டைமில் ஒரு மேட்சும் நம்ம லாஸ் ஆகுறப்போ இருக்கிற எல்லா ப்ரெஷரும் கேப்டன்சிக்கும் கோச்சுக்கும் மட்டுமே போகுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? மேம், ஆக்சுவலாக தோனி வந்து போன சீசன் வந்து ருத்ராஜ் கைக்வாத் வந்து கேப்டன் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இன்ஜுரினால அவர் விலக வேண்டியதாக போச்சு. பட் ஸ்டில் தோனி கேப்டன்ஷிப் பண்ணி கூட இந்த டீம் வச்சு நம்ம கடைசியாக தான் வந்து முடித்தோம். பாட்டம் ஆஃப் த டேபிள் தான் முடித்தோம். ரீசன் என்னென்னா ஒரு டீம் நல்லா இருந்தால் தான் வந்து ஒரு கேப்டன்னாலையும் வந்து வின் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா கேப்டனால் இன்புட்ஸ் தர முடியும். கேப்டன் வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த பிளேயர்ஸ்னாலையும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். யங்ஸ்டர்ஸ் இருந்தனால போன தடவை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் அதில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். இன்னொன்று என்னென்னா ஒரு மேட்ச் நம்ம தோக்கும்போதும் ஆப்வியஸாக வந்து கேப்டன் மேலேயும் சரி கோச் மேலேயும் ப்ரெஷர் விழும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே அந்த ரிசல்ட்ஸ் வேணும். இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம டாமினேட் பண்ண டீம் நம்ம டீம். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாத் வந்து நல்ல கேப்டன்ஷிப் தான் பண்ணார். ஆனால் என்னென்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எடுத்தோன்னே வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் மேலே ப்ரெஷரை போட்டு நீ பெர்ஃபார்ம் பண்ண தான் டீமில் இருப்ப. அப்படி இருந்தால் அது ஒரு நல்ல கேப்டன்ஷிப் கிடையாது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே ஜடேஜாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கும்போது ஜடேஜாவை நம்ம ஒரு சீசன் கூட ஃபுல்லாக கொடுக்கல. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் இருந்தது ஜடேஜா மேலே. ரிசல்ட்ஸ் வரல. திரும்ப தோனி வந்து நான் பண்ணுறேன்னு பண்ணார். ஸோ அந்த தப்பை நம்ம திரும்ப பண்ணிடக்கூடாது. இன்னொன்று ஸ்டீஃபன் ஃப்ளமிங் கிட்டத்தட்ட 16 வருஷமாக வந்து நம்ம சிஎஸ்கேக்கு கோச்சாக இருக்கார். அவர் மேலே ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சிஎஸ்கேக்கு மட்டும்தான்ப்பா அவர் வின் பண்ணுறாரு. மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் போயிட்டு கோச்சிங் பண்ணும்போது அவரால் வந்து வின் பண்ணி கொடுக்க முடியல டைட்டில்ஸுங்கிறது. தோனி இப்போது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஏன்னா தோனி கேப்டன்சியில் ஃப்ளமிங் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. ஸோ வந்து 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தனால இந்த டைட்டில் வின் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் அவரால் வெளியே எங்கேயுமே ப்ரூவ் பண்ண முடியல. வின் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ இப்போது வந்து ருத்ராஜ் கூட அவர் வந்து என்ன பண்ணுறாருங்கிறத வச்சு தான் நம்ம அவர் கோச்சிங் பற்றி நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த மேட்ச் சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் எந்த இடத்துல மேட்ச் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சது? எங்கே நம்ம ப்ரிகாஷனாக இருந்திருந்தா மேட்சை ஓன் பண்ணியிருக்கலாம்? ஆக்சுவலாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணோம். 200+. நம்ம போலிங் போடும்போது இன்னும் ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட்டும் நல்லா கொடுத்துருக்கலாம். நம்ம பவர் பிளேயில் வந்து
அவங்க பார்த்தீங்கன்னா 3.2 ஓவர்ஸில் 50 ரன்ஸ் அடிச்சாங்க. அந்த ஸ்டார்ட்டே நான் சேப்பாக் கிரவுண்டில் உட்காந்து பார்க்குறேன், வெறும் பவுண்டரிஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. 1 ரன் 2 ரன் கூட அவங்க ஓடல. சூப்பர்பா ஆடி ஆடுனாரு. பயங்கரமான ஸ்டார்ட் குடுத்தாரு. அவர் லாஸ்ட் இயர் நம்மகிட்ட செஞ்சுரி அடிச்சாரு. பட் மேட்ச் எங்க புடிச்சிருக்கலாம்னா, நம்மகிட்ட இன்டென்ட்டே இல்ல. அப்போலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா, மெக்குல்லம், டுப்ளசி, பிராவோ இந்த மாரி நல்ல ஃபீல்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்மகிட்ட டிஃபென்ஸ் ஆடிட்டு கூட சர்க்கிள்குள்ள ரன்னோட யோசிப்பாங்க. அதே மாரி டீப்ல அடிச்சா கூட, ஆ நம்ம ஜடேஜா மாரி ஃபீல்டர் கிட்ட அடிச்சுட்டு ஓட 2வது ரன் யோசிப்பாங்க. ஏன்னா த்ரோ அவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கும். பட் இப்போ அப்படி இல்ல. யங்ஸ்டர்ஸ் பட் அந்த மாரி ஃபீல்டிங் யூனிட்ஸ்லாம் பார்த்துட்டு, பட் இங்க வந்து இன்டென்ட் இல்லாத மாரி இருந்துச்சு. ஃபீல்டிங்ல ஆப்வியஸா பஞ்சாபும் ஃபீல்டிங் சரியா பண்ணல. 2 கேட்ச் டிராப் பண்ணாங்க. சஹல் பவுலிங்ல 2 கேட்ச் டிராப் பண்ணாங்க. ஆனா, அவங்க பவுண்டரீஸ்லாம் விடவே இல்ல. கடைசி வரைக்கும் எஃபோர்ட் போட்டே இருந்தாங்க. நம்ம கிட்ட என்னன்னா, அந்த எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்டென்ட்டே இல்ல. ஒரு ரன்லாம் ஈஸியா குடுத்துட்டு இருந்தோம். பவுண்டரீஸ்லாம் ரொம்ப ஈஸியா குடுத்தோம். அந்த இன்டென்ட் இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம வின் பண்ணியிருக்கலாம். இன்னொன்னு பவுலர்ஸ்க்கு நம்ம அந்த மாரி ஃபீல்டிங் பண்ணி குடுத்தா தான், நம்ம பவுலர்ஸுனாலயும் ஒரு கம்பேக் தர முடியும். அந்த ஃபீல்டிங்கிறது நம்ம டீம்ல உண்மையா ரொம்ப மிஸ் ஆகுது. மேபி சுரேஷ் ரெய்னா ஒரு ஃபீல்டிங் கோச்சா கொண்டு வந்தா நல்லாருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ம். ருத்ராஜுடைய கேப்டன்ஷிப் ஃபெயிலியர் ஆனா, சஞ்சு சாம்சன் உள்ள வர வாய்ப்பு இருக்கு கேப்டன்சில அப்படின்னு பேசிக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? முதல்ல ருத்துராஜ் இந்த சீசன் 2 மேட்ச் தான் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஆயுஷ் மாத்ரே, அ அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சர்மா, கம்போஜ் இந்த மாரி நெறைய யங்ஸ்டர்ஸ் ஆடுறாங்க. இவங்களுக்கு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால தான் நம்ம அவங்க மேல பிரஷர் போட முடியல. ரீசென்ட்டா கூட ருத்ராஜ் சொன்னாரு, இந்த மாரி அந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சாலே யங்ஸ்டர்ஸுக்குலாம் வந்து மீடியா மூலியமா, ஃபேமிலி மூலியமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஸோ இந்த இது கண்டிப்பா ஒரு பிரஷர் அவங்க ஏற்கனவே அத சுமந்துட்டு தான் இருக்காங்க. இதில ரிசல்ட்ஸும் கிடைக்கலன்னா இன்னும் ரொம்ப பிரஷர் ஆயிடுறாங்கன்னு. ஸோ நீங்க ஆஸ் அ பிளேயரா பாருங்க, சஞ்சு சாம்சன் வந்து 2 மேட்சும் ஃபெயிலியர். பெருசா எதுவும் பண்ணல. அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் நெறைய விஷயங்கள நெறைய பிளேயர்ஸ்ட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரும் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு ஐபிஎல் எல்லாமே ஓகே. பட் ருத்துராஜ் கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு. ஏன்னா வந்து அவர கைட் பண்றாங்க. நம்ம முன்னாடியே வந்து ரிசல்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு, ரவீந்திர ஜடேஜாவ ஒரு தடவ கேப்டனா குடுத்து, அவர்கிட்ட ஒரு 7 மேட்ச் குடுத்து திரும்ப வாங்குனோம். அது அந்த சீசன் வந்து இந்த மொத்த யூனிட்டையும் டவுன் ஆக்கிருச்சு. நம்ம ஒழுங்காவும் பெர்ஃபார்ம் பண்ணல. என்னதான் தோனி ரீப்ளேஸ் பண்ணாலுமே, நமக்கு அந்த சீசன்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த தப்ப நம்ம பண்ண வேணாம். கொஞ்சம் டைம் குடுத்தோம்னா, கண்டிப்பா இவரே நல்லா பண்ணுவாரு. யங்ஸ்டர்ஸையும் பேக் பண்ண வேண்டிய டைம். ஸோ கேப்டனா நம்ம குறை சொல்ல வேணாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாலே கண்டிப்பா வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஓட சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஆர்சிபி கூட அடுத்த மேட்ச் இருக்கு. பட் ஃபாலோட் பை நம்ம 2 மேட்ச் லாஸ் ஆயிருக்கும் சிஎஸ்கே. ஸோ இப்போ இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி கிரவுண்ட்லயே நடக்க போகுது. இந்த பிரஷர சிஎஸ்கே எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்போ நீங்க பார்த்த மொத 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா, மொத மேட்ச்சும் நம்ம டாஸ் தோத்துட்டோம். ராஜஸ்தான் வந்து போல் பண்ணாங்க. 2வது மேட்சும் பார்த்தீங்கன்னா, நம்ம டாஸ் தோத்துட்டோம். ஆ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து போலிங் தான் எடுத்தாரு. மேபி இந்த 2 மேட்சும் நம்ம டாஸ் வின் பண்ணியிருந்தோம்னா, ரிசல்ட் மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாரி நீங்க பெங்களூர பொறுத்தவரைக்கும், மும்பை, பெங்களூர் விக்கெட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப நல்ல பேட்டிங் விக்கெட். பேட்ஸ்மேன்ஸ்லாம் அங்க போனா வந்து, அவங்களுக்கு புடிச்ச ஐஸ்கிரீமோ, இல்ல பிரியாணியோ சாப்பிடுற மாரி. ரொம்ப ஈஸியா ரன்ஸ் ஆட முடியும். பவுலர்ஸ்க்கு தான் ரொம்ப பிரஷர். நீங்க கேட்குற மாரி ஆப்வியஸா பிரஷர் இருக்கும். மேபி இந்த மேட்ச் நம்ம டாஸ் வின் பண்ணோம்னா, நம்ம சேஸ் பண்ணோம்னா, நம்மனாலயும் ஈஸியா நம்மளால வந்து டார்கெட்ட சேஸ் பண்ண முடியும். ஏன்னா, விக்கெட் அந்த மாரி இருக்கும். பட் ஆஸ் அ டீமா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் வந்து பவுலர்ஸ தான் இந்த மேட்ச்க்கு எப்படி பிளான் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா கண்டிப்பா வந்து இது பிரஷர்ன்னு சொல்றத விட, கண்டிப்பா நல்லா ஆடுவோம் மேம். கண்டிப்பா நல்லா 2 டீமுக்குமே நல்லா சப்போர்ட் இருக்கும். நம்ம சொல்லவே வேணாம். யங்ஸ்டர்ஸும் நல்லா பிரஷர்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கிறவங்க. ஸோ டாஸ் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் இந்த மேட்ச்ல. ஸோ விராட் கோலி இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 50 அடிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ மேம். ஃபாலோட் பை அவர் ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கா? விராட் கோலி வந்து இந்த ஐபிஎல் ஆடுறதே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா, அவரும் ரோஹித் சர்மா ஆடுறது, ஐபிஎல் ஆடுறது தான் அவங்க ஃபேன்ஸ்லாம் என் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீட் மாரி. ஏன்னா, தோனிய மிஸ் பண்ணிட்டே நம்மளால இருக்க முடியல. இப்ப இவங்க 2 பேரும் இன்னும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறாங்க. ஓடிஐ ஃபார்மேட் ஆடுறாங்க. பட் இவங்கள பார்க்குறதே நம்ம இப்போ ஒரு ஒரு ட்ரீட் மாரி. நான் சொன்ன மாரி மொத மேட்ச்சே 50 அடிச்சாரு. ரொம்ப ஹாப்பி. ஆஸ் அ கிரிக்கெட்டரா, ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா ரொம்ப ஹாப்பி. கோலியோட 50. பட் அவர்கிட்ட இருக்கிற கமிட்மெண்ட் வந்து நீங்க வேற எந்த பிளேயர்கிட்டயும் பார்க்க முடியாதுன்னு நெறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஆரஞ்ச் கேப் வாங்குவாரா, வாங்க மாட்டாரா கேட்க வேணாம். ஏன்னா வந்து அவரு ஆரஞ்ச் கேப் வாங்குனாலும் சரி, வாங்கலனாலும் அந்த கமிட்மெண்ட் தொடரும். நீங்க மேட்ச் வின்னிங் சேசஸ், மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து ஃபீல்டிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, ஆப்வியஸா அவர் தர தான் போறாரு. ஸோ கண்டிப்பா இந்த ஐபிஎல்ல அவர் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க் யூ மேம். ஃபாலோட் பை மேட்சஸ் உடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் அண்ட் அன்டில் சைனிங் ஆஃப் அக்ஷயா.